சரியான மொனை பார்த்து பேசு அப்படிம்பாங்க. என்ன சொன்னாலும் கோவப்பட்டுக்குவா. இது கொங்கு மண்டல பாஷை மொனைன்னு. இது வயசானவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பசங்க கோவப்படுறான்னு சொல்கிறாங்க, ரோசப்படுறேன்னு சொல்லுவாங்க. சரிங்க, ரோசம் வேறு கோபம் வேறு. ரோசம்னா குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. ஒன்று வேணும்னா வேணும், அடம் பிடிச்சி வாங்கிக்குவாங்க. இல்லைன்னா காலையிலேருந்து பொழுது வரைக்கும் மூஞ்சி கொடுத்தே பேசாத அழுது புலம்பியே வாங்கிது, அதை ரோசம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமாக கொங்கு மண்டல பாஷைகள் இருக்குது. அதுவும் வேறு பக்கம் ரோசம்ங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அதைய பேசுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா, மொனைங்கிறதும் ஒரு கோபம் ரோசம் கலந்த ஒரு விஷயந்தான். அது குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு சின்ன பசங்க அடம் பிடிச்சி வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மொனை. அவனுக்கு ரொம்ப மொனை பார்த்து பேசு, நிதானமாக பேசு, அழுதே காரியத்தை சாதிச்சிருவா, ரோசப்பட்டே காரியத்தை சாதிச்சிருவா. சின்ன குழந்தைகளை அதிகமாக சொல்லுவாங்க.